மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். அதிமுகவுல அமித்ஷா அவர்கள டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்தார் எடப்பாடி அவர்கள். நான் வந்து தமிழக நலன் கருதி சில கோரிக்கைகள் வைக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு அதுவும் முதல்ல சொல்லல. மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு இங்க வந்து இறங்கின பிறகு சொன்னாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு. தேர்தல் பத்தி பேசல, கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதையும் வந்து நாங்க வந்து அதிமுகவோட கூட்டணி பத்தி தான் பேசணும். முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது அதிமுகல? முதல்ல அமித்ஷா கிட்ட வந்து மக்களோட கோரிக்கைகள பேசுறேன் அப்படின்னு போன எடப்பாடி, எதுக்கு 3 கார் மாறி போறாரு? ஏன் பிரஸ் பார்த்தோன்னே நாங்க வந்து டெல்லியில இருக்க தமிழ்நாடு ஹவுஸ் தான் பார்க்க வந்தேன்னு பொய் சொல்றாரு. அந்த ஆஃபீஸே ரிமோட் கண்ட்ரோல்ல காணொளியிலே இங்கேருந்து தான் திறந்து வச்சாரு. அவரு ஏன் அங்க போறாரு? ஸ்கிரீன் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு ஸ்கிரீன் மாத்தணும். எடப்பாடினா அதிமுக பொதுச் செயலாளரா இல்ல அதிமுக ஆபீஸ் பியூனா? யாரு அவரு? சரி, அவர் ஏன் தனியா போகணும்? பின்னாடியே ஏன் வேலுமணி, கேபி முனுசாமி இவங்கெல்லாம் போகணும்? ஸோ எல்லாமே மிஸ்ட்ரி தான். அதாவது கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல சம்மன் கொடுக்குற போலீஸ்காரன் கொடுக்குற சம்மனுக்கு ஆஜராகக்கூடிய மனநிலையில தான் அவங்க போயிருக்காங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அவங்க பேசுகிறாங்க, பல விஷயங்களை பேசுகிறாங்க. அரசியல் மட்டும் பேசல, அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள், பல விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க. அந்த வழக்குகளுடைய நிர்பந்தம் காரணமாக அவங்க வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு வராங்க. அதை வந்து இப்போவே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எடப்பாடியோடைய நிலை. அதனால் அவர் வந்து இங்கே வந்து நாங்கள் மக்கள் பிரச்சனையை பார்க்க போனோம். காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் அதெல்லாம் நான் வந்து சொல்கிறோம். காவேரி கோதாவரி இணைப்புக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இருமொழி கொள்கை, தமிழக பிரச்சனைகள்லாம் பேசினேன் அப்படின்னு அதுக்கும் அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. அவர் லா அண்ட் ஆர்டரு, போலீஸு இதெல்லாம் விஷயங்கள் தான் அவருடைய அமைச்சரவை. அங்கே போயிட்டு அமித்ஷா கிட்ட ஏன் பேசணும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ கூட்டணி தான் பேசியிருக்காங்க. அதாவது திடீர்னு கிளம்பி அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கே வந்து அந்த விஷயம் தெரியாது. இவர் ஏர்போர்ட் போற வரைக்குமே அவர் அங்கதான் போறாரு, அதாவது சட்டமன்றத்துக்கு தான் போறாரு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு ஏன் அந்த பயணத்தை வந்து? அவங்க பையன் வந்து ஒரு மிக மோசமான வழக்குல மாட்டியிருக்கா, மிதுன். எடப்பாடியோடைய சம்பந்தி ராமலிங்கம். சம்பந்தின்ற சென்ஸ் எப்படின்னா, அவரு பையனும் மிதுன் பையனும் ஒரே இடத்துல பொண்ணு எடுத்திருக்காங்க. 2 பேரும் சகல. அந்த வகையில தான் ராமலிங்கம் வர்றாரு. அவர் வந்து மிக மோசமான ஒரு ஊழல்ல மாட்டியிருக்காரு. அது வந்து அவங்க வீட்டில் ரெய்டு நடக்குது. அதில் வந்து ஒரு 650-750 கோடி ரூபா டிரான்சாக்ஷனே மாட்டுது. அது இல்லாமல் ஒரு பெரிய ஃப்ளைட் கம்பெனியை, ஜெட் ஏர்வேஸ் மாதிரி ஒரு ஃப்ளைட் கம்பெனி அவங்க வந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான டீலிங்லாம் போடுறாங்க. பிரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. தனி விமானம் இல்லை, கம்பெனி பெரிய கம்பெனி ஒன்றை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வரும்போது எடப்பாடி சொல்லியிருக்காரு, இதுக்கு தான் நான் தலையில் அடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த ஃப்ளைட்டுன்றது வந்து ஏடிஎம்கேக்கு ரொம்ப சகஜம். இப்போ வேலுமணியுடைய பையன் விகாஸ் வேலுமணின்னு போயிட்டு ஆஸ்திரேலியா மற்ற இடங்கள்லாம் முதலீடு பண்ண, அங்கே அவர் சொந்தமாக ஒரு 4 ஃப்ளைட் வச்சுருக்காரு, சார்ட்டர் ஃப்ளைட்ஸ். அது இல்லாமல் இவங்க சார்ட்டர் ஃப்ளைட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து கர்நாடகாவுக்கு பணம் எடுத்துகிட்டு போனது, ராஜஸ்தானுக்கு பணம் எடுத்துகிட்டு போனது, டெல்லி தேர்தலுக்கு பணம் எடுத்துகிட்டு போனது எல்லாமே சார்ட்டர் ஃப்ளைட் தான். ஃப்ளைட்டுக்கும் அதிமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இவங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. மல்டி மில்லியனர், டாட்டாவை தாண்டி பிர்லாவை தாண்டி இருக்கக்கூடிய ஆள். வேலுமணியுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஒரு 2 லட்சம் கோடி வரும்ன்றான். சசிகலாவுடைய சொத்து மதிப்பே 15 வருஷத்தில் 5 லட்சம் கோடி தான், 5-5.5 லட்சம் கோடி தான். ஆனால் வேலுமணியுடைய சொத்து மதிப்பே 2 லட்சம் கோடி வரும். அப்போது
எடப்பாடியுடைய சொத்து மதிப்பு எத்தனை லட்சம் கோடி வரும். ஸோ இவங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அரசியல்வாதிகளோ, சாதாரணமாக வந்து காரில் இறங்குறவங்க எல்லாம் இல்லை. அமித்ஷா வீட்டுக்கு போகும்போதே அவர் எவ்வளோ பெரிய காரில், எவ்வளோ சொகுசான ஒரு காரில் அவர் போயிருக்கார். 3 கார் மாற்றிருக்கார். அதில் ஒன்று வந்து ரொம்ப 5-6 கோடிக்கு மேல அப்படின்னு 5-6 சொல்றீங்க. கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய காரை யூஸ் பண்ணியிருக்கார். ம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது. கார் மாறி மாறி ஏன் போனாரு சார்? அது வந்து மீடியாவை டைவர்ட் பண்ணுறதுக்கு. மீடியாவுக்கு மீடியா தெரியக்கூடாது வந்து அப்படிங்கிறது. மீடியா வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமா. அதனால காரை மாற்றி 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 போய் மீடியாவை டைவர்ட் பண்ணிட்டு அமித்ஷா அவர்களை சந்திப்பது மீடியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரா? தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். கோரிக்கை தானே வைக்க போறாரு. அப்புறம் ஏன் மறைக்கணும் அப்படிங்கிற விஷயம். அதெல்லாம் மீடியாவுக்கு தெரியாமலா இருக்கும். சரி, ஓகே. இப்போ அத தாண்டி இவரு வந்து நாங்க வந்து தமிழக நலன் குறித்து பேசினோம். கூட்டணியெல்லாம் பேசல. இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆ அப்படின்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அமித்ஷா தரப்புல இருந்து இவரு பேசிட்டு வெளியில வந்தோனயே ஒரு ட்வீட் போட்டாரு. தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு. அங்க ஒரு சறுக்கல். பிளஸ் வந்து நேற்று சொன்னாரு, நாங்க கூட்டணியெல்லாம் பேசல. ஆ இததான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க கூட்டணி தான் பேசினோம். அதிமுக, பாஜக கூட்டணி தொடர்பாக நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அறிவிப்போம் விரைவில அப்படின்னு சொல்லி. அப்போ எதுவா இருந்தாலும் நாம் தான் சொல்லணும். எடப்பாடி சொல்வது பொய் அப்படின்னு அவரு அமித்ஷா அவர்கள் சொல்ற மாரி தலையில கொட்டு வைக்கிற மாரி இருக்கே. ஏடிஎம்கேன்ற கட்சியை வந்து முழுக்க முழுக்க பாஜகன்ற கட்சி ஸ்வாப் பண்ணிடுச்சு. இனி வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அஇஅதிமுகன்னு ஒரு கட்சி இல்லை. வேலுமணி பாஜக, தங்கமணி பாஜக, சி.வி. சண்முகம் பாஜக, சசிகலா பாஜக, ஓபிஎஸ் பாஜக, டிடிவி தினகரன் பாஜக, ராஜேந்திர பாலாஜி மோடி டேடி அவரும் பாஜக, செல்லூர் ராஜு பாஜக, மிச்சம் இருந்த ஆர்பி உதயகுமார் இரும்பு பாஜக மனிதர். இரும்பு மனிதன் ஆமா. ஆச்சு. இப்போ வந்து கட்சி மாற போறது ஜெயக்குமார் தான். அவர் திமுகவுக்கு போக போறாரு. அப்படி. ஆமா. அததான் அடுத்து கேட்க வந்தேன். ஏன்னா ஜெயக்குமார் அவர்களுடைய சாப்டர் அப்படிங்கிறது இபிஎஸ் அவர்களுடைய தலைமைக்கு பிறகு இபிஎஸ் அவர்கள எங்கேயுமே விட்டு குடுக்காத, விமர்சிக்காத ஒரு நபர்னா அது ஜெயக்குமார் அவர்கள் மட்டும் தான். ஆ அதே நேரத்துல பாஜக, அதிமுக கூட்டணி அமைஞ்சா நான் அரசியல விட்டே ஒதுங்கிருவேன். இல்ல அதிமுக விட்டு ஒதுங்கிருவேன்ற மாரிலாம் அவரு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த இபிஎஸ் அவர்களுடைய நெருங்கிய நபரான ஜெயக்குமார் அவர்கள் டெல்லி போகும்போது மிஸ்ஸிங். பாஜகவ கடுமையாக விமர்சிச்ச அதே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் கூட அந்த லிஸ்ட்ல இருந்தாரு. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் மிஸ்ஸிங். தொடர்ச்சியா பிடிக்கவே முடியல மீடியாவால ஜெயக்குமார் அவர்கள ஒரு 2, 3 தினங்களாக. எங்க இருக்காரு அவரு? என்ன பண்றாரு? அவர் இருக்காரு. மீடியால பிடிக்க முடியுது. மீடியாக்கள்லாம் பேசுறாங்க. நான் கூட நேற்று விஜயோட பொதுக்குழு சம்பந்தமா ஒரு லைவ்ல இருந்தேன். அப்போ ஜெயக்குமாரை பிடிச்சாங்க, பேசினாங்க. ஜெயக்குமார் வந்தார், பேசினார். அதெல்லாம் வெரி மச் அவைலபிள். அவர் என்ன சொன்னாரு, பாஜக கூட்டணினால தான் வந்து நான் தோத்தேன். 40,000 ஓட்டுகள் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் வந்து எங்க தொகுதியில இருந்தது, அதனால தோத்தேன்னாரு. இப்போ அவரை வந்து திமுக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, வாங்க நம்ம கூட வந்துருங்க அப்படின்னு. அவரும் அதுக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அந்த சைட்லயும் பேசிக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் மேல தான் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள சந்திச்சிருக்காரு. அவரு என்ன தனியா டெல்லி போயிருக்காரு, சந்திப்பு நடத்தியிருக்காரு. என்ன அதாவது விஷயம்? நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மிஷனுக்கு காரணம் வந்து அந்த ஊழல் மட்டும் கிடையாது. இவங்க வந்து தயாராயிட்டாங்க. வர ஏப்ரல் மாசத்துக்குள்ள முழுக்க வந்து அதிமுக வந்து சசிகலா கைப்பற்றுறதுக்கான ஆப்ரேஷன் ரெடி. அதுக்கான பணத்தை எல்லாம் அவங்க சசிகலா ஒரு 5.5 லட்சம் கோடி இருந்தது இல்லையா, அதுல ஒரு அமௌண்ட் வந்து இவங்க கேட்டிருந்தாங்க பிஜேபி. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ல அது வந்து செட்டில் ஆன உடனே சசிகலாவை ஃப்ரீ பண்ணி சசிகலா கையில கட்சி எடுக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து அந்தம்மா போய் வைத்தியலிங்கத்தெல்லாம் பார்த்து, இது வந்து கட்சி டேக் ஓவர் தானே. உங்களுக்கு 3 கோடி ரூபாய் வந்து கூவத்தூர்ல நடந்தப்போ இவர் 3 கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஓபிஎஸ் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு முன் வந்தார். 3 கோடி ரூபாய் இவர் கொடுத்ததுனால தானே இவர் முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் எல்லாமே அவர் பொதுக்குழுனாலும் பேமெண்ட் தான், செயற்குழுனாலும் பேமெண்ட் தான், எல்லாமே அவருக்கு பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் தான். இதுதான் அவங்களுடைய கட்சி, பேமெண்ட் கட்சி தான் அது. ஏடிஎம் கார்டு மாதிரி போட்டிங்கன்னா, கார்டை போட்டிங்கன்னா பெட்ரோல் வரும், கார்டை போட்டிங்கன்னா காசு வரும், கார்டை போட்டிங்கன்னா வாட்டர் வரும்ன்ற மாதிரி. கார்டை போட்டால் பொதுக்குழு வரும், கார்டை போட்டால் செயற்குழு வரும், கார்டை போட்டால் தொண்டர்கள் ஆதரவு வரும். இது எல்லாமே கார்டு தான்.
ஸோ அந்த காடை வந்து போகிறதுக்கு சசிகலா தயாராகிடுச்சு. அவங்க இந்த செங்கோட்டையன் அதிருப்தி, எஸ்பி வேலுமணியுடைய அதிருப்தி, எஸ்பி வேலுமணி முழுக்க முழுக்க எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். எஸ்பி வேலுமணி இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது. அந்த அளவுக்கு டாமினன்ட். அவருடைய மகன் திருமணத்திலே அதை நிரூபிச்சு காட்டினாரு. அந்த திருமணத்துக்கு எடப்பாடியை கூப்பிடவே இல்லை. தாலி கட்டவும் கூப்பிடல, வெறும் கூப்பிடாதனாலதான் அவர் வரலையா? ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் போனாரு. கல்யாணத்துக்கு கூப்பிடல. 2 அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கும் கூப்பிடல, இவர் மகன் கல்யாணத்துக்குமே கூப்பிடல. இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து அங்க அவர் போய் டெல்லியில சொல்லியிருக்காரு. எஸ்பி வேலுமணி வந்து மோசமா நடந்துக்கிறாருன்னு. அவன் அமித்ஷா கூப்பிட்டு உன்னை தொலைச்சிடுவேன், உன்னையும் தொலைச்சிடுவேன், உங்க அண்ணனையும் தொலைச்சிடுவேன், 2 பேரையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன் அப்படின்னு அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இனிமேல் பட்டு எல்லா பஞ்சாயத்துமே சரி, நீங்க வட்டச் செயலாளராக இருந்து வட்டச் செயலாளரை மாற்றணுன்னாலும் சரி, நகர செயலாளர் இருந்து நகர செயலாளரை மாற்றணுன்னாலும் சரி, டெல்லி தான் மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் மாற்றணும் சரி, டெல்லிக்கு தான் போகணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து ஒரு மந்திரியை கையில் வச்சிருப்பாங்க. அவங்க தான் இங்கே வந்து பெரிய ஆளா பாஜகவில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு மந்திரி கூட இருக்கணும். இப்போ அமித்ஷாவோட ப்ராடக்ட் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அமித்ஷாவால் தான் அந்த அம்மா மேலே வராங்க. அந்த மாதிரி இனிமேல் போட்டு அதிமுகவில் எல்லாத்துக்குமே வந்து பாஜகவை கையில் வச்சிருக்கவங்க தான் இனிமேல் போட்டு அதிமுகவில் இருக்க முடியும். அதுதான் செங்கோட்டையன் போகிறதும், எடப்பாடி போகிறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, செங்கோட்டையன் போகிறாரு, நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. அப்போது என்ன அர்த்தம்னா, எடப்பாடி ஒருவேளை மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா செங்கோட்டையனை வச்சு ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணி சசிகலாவை பொதுச் செயலாளராக அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இதற்கெல்லாம் முன்னாடி இந்த அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் கூட்டணி முறிவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு காரசார மோதல்கள்லாம் நடந்துவிட்டது. கருத்தியல் ரீதியாக. அண்ணாமலை இருந்தா நாங்க வந்து அது கூட்டணியில் நீடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்காரு. பாஜக மாநில தலைவராக இருக்காரு. இன்னும் அபிஷியலா அறிவிப்பு வரல. மீண்டும் அவரே தலைவர்ங்கிற அறிவிப்பு வரல அப்படின்னா கூட இப்போதைக்கு அவர் தான் இருக்காரு. அப்போ இந்த கூட்டணி உறுதியானால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா? இல்ல அண்ணாமலை இருப்பாரு, நீங்க கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது போகுமா? அதாவது இதுல வந்து எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய கிரைசிஸ் என்னன்னா, கவுண்டர் கம்யூனிட்டியில யார் பெரியவங்க? எடப்பாடி, அண்ணாமலை, செந்தில் பாலாஜி, இந்த 3 பேர் இருக்கக்கூடிய கிரைசிஸ் வந்து கவுண்டர் கம்யூனிட்டியில யாரு பெரியவங்கன்றது. கவுண்டர் கம்யூனிட்டின்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி. அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஏகப்பட்ட இது ரோல் ஆகும். இப்போ இவங்க ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு இவங்க மூவ் பண்ணது கூட தரணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கவுண்டர் கம்பெனி. அவங்க தான் வந்து இவங்க ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா வேலையுமே விமானம் வாங்குவதற்கான வேலைகளில் அவங்க தான் தரணி எர்த் மூவர்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் கவுண்டர் லாபி தான். இந்த கவுண்டர் லாபிக்குள்ளே யார் பெரியவர்ன்றது தான் பிரச்சனை. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி வந்தது. அண்ணாமலையும் இஷ்டத்துக்கு பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த நாக்கு யாராலையுமே சகிச்சுக்க முடியாத அந்த நாக்கு, அந்த நாக்கை வச்சு அவர் பேசி அதாவது இது ஒரு ஃபேசிசத்தோட வடிவம். கோயபல்ஸ் மாதிரி தப்பாக யூதர்களை பற்றி பேசுனது தானே யூதர்கள் கொல்லப்பட்டது. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் இவங்களுது. இவங்க எல்லாருமே அந்த மாதிரி நாசிசம் ஃபாசிசம் மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இவங்க. அந்த மாதிரி பேச்சு தான் வந்து இந்த யார் டாமினேஷன்ற விஷயத்தில் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான சண்டையாக வந்தது. மற்ற யாருக்குமே சசிகலா, வேலுமணி தான் அண்ணாமலையுடைய எலெக்ஷன் ஒர்க்கை முழுக்க பார்த்தவர் வந்து வேலுமணி தான். கோயம்புத்தூரில் அவர் நிற்கும்போது, எம்பியாக நிற்கும்போது சிங்கே ராமச்சந்திரனை எடப்பாடி தான் நிறுத்துறாரு. ஆனால் சிங்கே ராமச்சந்திரனை தோக்கடிக்கிற எல்லா வேலையும் பார்த்தது அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலுமணி. ஸோ வேலுமணிக்கும் அங்கே பிரச்சனை கிடையாது, செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை கிடையாது, யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அண்ணாமலையோட பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா எடப்பாடிக்கு மட்டும்தான். ஸோ இப்போ எடப்பாடியே வந்து அவர் இருப்பாரா இல்லையான்றது ஒரு செக்கு தான். டெல்லி பேச்சை கேட்டால் அவர் இருப்பார், இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார்.
கூட்டணியில கட்சி விவகாரங்கள் அனைத்தையும் தீர்மானிப்பது பாஜக. முழுசா சந்திரமுகியாக மாறிய கங்காவை பாருன்ற மாதிரி இப்போ வந்து கங்கா வந்து சந்திரமுகியா மாறிட்டா. கடைசியா பண மதிப்பிழப்பு மாரி அண்ணாமலை மதிப்பிழப்பு பாஜக தலைமையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு முன்பு குடுத்த அந்த மதிப்பு, இடம் இப்போ இல்ல அப்படிங்கிற தகவல்லாம் வருது. பாஜக மாநில தலைவர் மாற்றம் இருக்குமா? ஏன்னா அதுலயும் பல்வேறு பெயர்கள் அடிபடுது. பையா ஜோஷின்னு ஒருத்தர், நாக்பூர் ஆர்எஸ்எஸ்காரர். அவர் தான் இப்போ வந்து தமிழக பாஜகவையும் கேரள பாஜகவையும் பார்த்துக்கிறாரு. அவர் வந்து அண்ணாமலையை பற்றி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எடுத்ததில் இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களை எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குறது தான் அண்ணாமலையுடைய கரப்ஷனுடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சி. திமுகவை எதிர்க்கிறோன்ற பேரில் திமுக அமைச்சர்களை மிரட்டி காசு வாங்குறது தான் இந்த பிளாக்மெயிலரு, புரோக்கரு, இவங்களுக்கெல்லாம் வேலை அதான். அந்த வேலைக்கு தலைமை தாங்கினவர் அண்ணாமலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அண்ணாமலையை அட் எனி காஸ்ட் வந்து இவங்க இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நான் அதை வந்து நயினார் நாகேந்திரனை கொண்டு வருவதற்கான ஒரு மூவ் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எங்கே ஹோட்டல் வந்தாலும் சரி, அதை வாங்குறவர் தான் நயினார் நாகேந்திரன். அவரும் இந்த மாதிரி காசு இந்த விஷயங்களை விளையாடக்கூடியவங்க தான். 60 கிராமம் கிட்டத்தட்ட வாங்கினதா சொல்லப்படுறவங்க தான் தமிழிசை. அதனால் யாரை கொண்டு வர போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. யார் வந்தாலும் அவங்க வந்து கொள்ளடிப்பாங்க அப்படின்ற நிலைமையில் ஏடிஎம்கேக்கு சாஃப்டாக போகக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன். ஏன்னா அவர் அதிமுகலையும் இருந்து வந்தவர். அதனால் அவருக்கான பாசிபிலிட்டி அங்கே இருக்குது. இதுக்கிடையே நடுவில் பொன்னாரை பார்த்துருக்காரு அமித்ஷா. அந்த படங்கள்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ என்ன சாய்ஸ் அப்படின்றது இன்னும் தெரியல. முதல்ல எடப்பாடி வந்து கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணோம். அமித்ஷா அங்க அனௌன்ஸ் பண்றாரு தேசிய ஜனநாயக. அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இவர் இன்னும் பேசவே இல்லையே, பதிலே இன்னும் வரலையே, ரிப்ளைவே வரலையே, மௌனமா தானே இருக்கு. இவரு சைட்லைன் பண்ணிடுவாங்க. இவரு மௌனமா இருக்கலாம். இவரெல்லாம் இனிமேல் போட்டு நிக்க முடியாது. அவங்க முன்னாடி நிக்க முடியாது. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஏடிஎம்கேவை கபலீகரம் பண்ணிட்டாங்க. இனிமேல் போட்டு இவர் ஏதாவது பேசினார்னா இவரை காலி பண்ணிடுவாங்க. சட்டமன்றத்துல சபாநாயகர் அவர்கள் மேலேயே குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. வாக்கு இதெல்லாம் நடைபெற்றது. சட்டமன்றத்துல இது ஒரு பேசுபொருளாகியிருக்கு. முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு. பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கார் மாறி போனாலும் தமிழக நலனுக்காக அங்க கோரிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி. ஆமா. உதயநிதி அவர்களும் பேசியிருக்காரு. இப்போ இது வந்து நகைச்சுவை பண்ற மாதிரி அதிமுகவை வந்து அங்கேயும் கொண்டு போய் அது ஒரு பேசுபொருளாக்கி அது ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி மாதிரியே இருக்கு இந்த விஷயங்கள்லாம். அதிமுக வந்து பலகீனப்படுத்தலை. பாஜக பொறுத்த வரைக்கும் சீரியஸாக இருக்காங்க. இப்போ இந்த பேச்சுக்கள் எல்லாமே 1.5 மணி நேரம் அங்கே நடந்தது. அப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து அவங்க மனைவி வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்தவங்க. அந்த அமைச்சரும் அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வராரு. தர்மேந்திர பிரதான், டிபி யாதவ்னு பேர், தர்மேந்திர பிரதான் யாதவ்னு. அவரை தான் இப்போ இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நட்டா, அது இல்லாமல் அன்னபூர்ணின்னு ஒரு அம்மா, அதுக்கப்புறம் கிஷன் ரெட்டின்னு ஒரு அமைச்சர். இந்த 4 பேரை வந்து பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. பொறுப்பாளர்களாக போட்டு அவங்க வந்து அதிமுக பாஜக பாலிட்டிக்ஸை கவனிக்கக்கூடிய ஆளில் போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு வந்து பையா ஜோஷி அவங்களையும் போட்டிருக்காங்க. ஸோ தேவர் வெரி சீரியஸ் ஆன் இட். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, இந்த விஷயங்களும் ரொம்ப சீரியஸாக இருக்கார் ஸ்டாலின். அவர் சீரியஸாக இருக்கிறதோடு இல்லாமல் மற்ற மாநிலங்களையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பனியன் போட்டு அவங்க எம்பிக்கள்லாம் போகிறாங்க. அந்த பனியன் போட்டு எம்பிக்கெல்லாம் போகிறாங்க. அடுத்த நாள் பீகார்காரங்க அதே மாதிரி பனியன் போட்டு வராங்க. ஸோ இந்தியாவுக்கே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக அவங்க விளங்குறாங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டோடு நிற்கிறதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மாதிரியாக
ம். இவங்க வர்றதுனால ம். பிஜேபி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. ஓகே. கடந்த முறை வந்து ஆ அதிமுக, பாஜக கூட்டணி இருக்கும்போது, அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தா, இந்த கூட்டணி வேணாம், அண்ணாமலைய மாற்றுங்கன்னு கோரிக்கை வைக்க போனாங்க. அந்த மீட்டிங்லயே அண்ணாமலை அவர்கள உட்கார வச்சிருந்தாங்க அமித்ஷா. ஆனா இந்த முறை வந்து ஒரு கூட்டணி குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை, முக்கிய பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது, அதுல பாஜக மாநில தலைவர் இல்லையே! அப்ப அவருக்கான இம்பார்ட்டன்ட் குறையிறது அத முன்னாடி வச்சிருந்தேன் நான் அத. அதேதான். ஏன் அந்த மீட்டிங்ல இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது எப்படின்னா, அப்போ மீட்டிங்ல அவங்க போறாங்க. ம். அப்போ வந்து அண்ணாமலை வாங்க ம். அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் அமித்ஷா. ஆமா, ஆமா. இன் த பிரசன்ஸ் ஆஃப் அண்ணாமலைன்னு தான் அவங்க ம், பேசுறாங்க. ம். அதுவே வந்து ஒரு பெரிய நெருடல். ம். யாருக்கு? அதிமுக எடப்பாடிக்கு. எடப்பாடி. ஓகே. எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருடல். ம். அது அவர் ஏத்துக்கல. ம், ம். அந்த மாதிரி தான் அவர் வெளியில வந்தார். அந்த நெருடல்ல இன்னைக்கு வந்து இவர் போய் உட்கார்ந்து அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் அண்ணாமலை. அவங்க கொடுக்கவே இல்ல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்ல. போயான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ணாமலை அவர்கள. அண்ணாமலைய. ஓகே. இவங்க அதிமுகவோட பேசுறாங்க. செங்கோட்டையன் கூட பேசுறாங்க. ஆனா அண்ணாமலை கூட பேச தயாரா இல்ல. ஏன்னா, இத்தனைக்குமே பிஜேபி வந்து ஒரு மைனாரிட்டி கட்சியா உருவானதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை. நான் 10 தொகுதி ஜெயிப்பேன், 20 தொகுதி ஜெயிப்பேன்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப்ப குடுத்து, மோடி, அமித்ஷா எல்லாரையுமே தொடர்ச்சியா ஏமாத்துனது அண்ணாமலை. ம். அதுல வந்து அவங்க நீங்க ஒரு ஒரு நபர் வந்து ஒரு தடவ பொய் சொன்னா நம்பலாம். வாழ்க்கை ஃபுல்லா அவர் பொய்ய சொல்லிட்டு இருந்தா அவர எப்படி நம்ப முடியும்? அப்படின்ற அடிப்படையில தான் அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய வந்து முழுக்க முழுக்க பாஜக இல்ல, சாதாரண மனிதர்கள் கூட இழந்துட்டாங்க. தமிழகத்துல அவர் பேசக்கூடிய பேச்சுல. அதாவது அவர் என்ன நினைக்கிறார், நான் மிகப்பெரிய அறிவுஜீவி, நான் எத வேணா பேசலாம், எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரோட பேச்சையும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து ரெலவெண்ட்டா பேசுனீங்கன்னா, கரண்ட்டா இருந்ததுன்னா, அது உண்மையா இருந்தா தான் நமக்கு யூடியூப்ல கூட வியூஸ் போகும். ஆமா, இல்லாட்டி ஆமா. போகாது. கண்டிப்பா. அந்த மாதிரி தான் அண்ணாமலையுடைய இப்ப ஸ்பீச்சஸ். மாற்றம் உறுதின்னு எடுத்துக்கலாமா? 100% 300% மாற்றம் வருது. தமிழக வெற்றிக் கழகம் 2ஆம் ஆண்டு துவக்க விழாலாம் நடைபெற்றது. செயற்குழு கூட்டம்லாம் நடைபெற்றது. நேற்றைக்கு பொதுக்குழு திருவான்மியூர்ல நடைபெற்றது. 17 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. இவ்வளவு நாளா எல்லாரும் சொன்னீங்களே, திமுக, பாஜக பார்த்து பயமா? பேர கூட சொல்ல மாட்றீங்களே அப்படின்னு சொல்லி, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அ பேசியிருக்காரு விஜய் அவர்கள். பேச்ச எப்படி பார்க்குறீங்க? இந்த பொதுக்குழு தொடர்பான உங்களோட முதல் பார்வை. முதல்ல வந்து இந்த கட்சி வந்து அவங்க தே ஆர் ட்ரைங் டு ஆர்கனைஸ் இட் டு த பூத் லெவல். ம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்திலோட அரசியல் வரலாற்றுல ம். 2 கட்சிகள் தான் பூத் லெவல்ல இருக்கு. ஒண்ணு வந்து அதிமுக, இன்னொன்னு வந்து திமுக. அதுல வந்து ஒரு 50% பூத் லெவல்ல அனைத்து கிராமங்கள்லயும் 50% தான் ஆஃப் தமிழ்நாடு. பூத் லெவல்ல இருக்கக்கூடிய கட்சி வந்து தேமுதிக. ஓரளவுக்கு. பாக்கி எந்த கட்சியும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. விசிக கிடையாது. ம். எந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சி கிடையாது. பாஜக கிடையாது. யாரும் கிடையாது. இவங்க வந்து பெரிய அளவுக்கு அப்படி வர்ற அளவுக்கு ட்ரை பண்றாங்க. இது முதல் பொதுக்குழு. இன்னும் அவங்க பூத் லெவலுக்கு கமிட்டிக்கான மாநாடு நடத்தல. ம். அதே அடுத்த மாசம் தான் அவங்க நடத்த ஆமா. போறாங்க. அடுத்த மாசம் பூத் லெவல் அறிவிச்சிருக்காங்க நடத்துவோம் அப்படின்னு. அறிவிச்சிருக்காங்க. ம். அப்போ நீங்க பூத் லெவல் மாநாடே நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நாங்க திமுகவுக்கு போட்டி அப்படின்றாங்க. திமுகவுக்கு ஒரு சின்னம் இருக்கு. ம். உதயசூரியன். அதிமுகவுக்கு ஒரு சின்னம் இருக்கு. இரட்டை இலை. தாவேகாவோட சின்னம் என்ன நீங்க சொல்லுங்க? வெளியில வந்தா தானே சார். வெளியில வரலல்ல. அப்போ உங்களுக்கு சின்னமே இல்லல்ல. உங்களுக்கு வந்து முகமே இல்ல. ம். சின்னம் தானே முகம் உங்களுக்கு. ரைட்டா? விஜய் அதுக்கு தலைவர், அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு, அவர் மிகப்பெரிய நடிகர், அதெல்லாம் 2வது. முதல்ல உங்களுக்கு முகமே கிடையாது. எந்த சின்னத்த காட்டுவீங்க? விஜய் உங்க அப்படிங்கிற சின்னத்த காட்டுவாங்க. இதானே புது புது கட்சி தானே. முதல் முறையாக தேர்தல சந்திக்க போறாங்க. விஜய் அவர்கள வச்சு தானே இந்த தேர்தலையே அவங்க சந்திப்பாங்க. சரிங்க. ம். விஜய வந்து நீங்க போலிங் பூத்ல போயிட்டு பேலட் ஷீட்ல விஜயோட முகமா இருக்கும்? எது மேடம்? சின்னம் குடுத்தோனே அத ரீச் பண்றது அவங்களுடைய கடமை. அதாம்மா, ம். இப்போ கரும்பு விவசாயி சின்னம்னு நாம் தமிழர் சீமானுக்கு இருக்கு. குடுத்திருந்தாங்க. நாம் தமிழருக்கு. அத மைக்கா மாறுனப்போ சீமான் எவ்வளோ கஷ்டப்பட்டார்?
கண்டிப்பா. ஆனா ரீச் பண்ணிட்டாங்க அந்த மைக் சின்னத்த. மைக் சின்னத்தை ம். அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்க இருக்கு, ரீச் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனா ம். உங்களால இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன்ல அப்ளை பண்ணி ஒரு சின்னத்தை அலாட்மெண்ட்டுக்கு வாங்க வாங்க முடியலையே உங்களால. ஒரு சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்க என்ன சின்னம் வாங்கலாம்னா கரெக்டா டிவி வாங்கலாம். உங்கள் ஓட்டு டிவிக்கே, உங்கள் ஓட்டு டிவிக்கே இப்படிதான் வாங்க முடியும் இவங்களால. ரைட்டா? ஸோ இல்ல அவங்க தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறதா? இல்ல இல்ல நீங்க சொல்றேன். சொல்றீங்க. ஓகே. கெஸ், வைல்டு கெஸ். ஸோ ஐடியா குடுக்குறீங்க. ஈஸியா இருக்கும். டிவி கேட்டா உங்கள் ஓகே. ஓட்டு டிவிக்கே, உங்கள் ஓட்டு டிவிக்கேன்னு கரெக்டா பாரு. ஸோ சின்னமே வாங்காத ஒரு கட்சி, பூத் லெவல் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு கட்சி, இவங்க வந்து ஒரு பொதுக்குழுவை நடத்துறதுல எனக்கு என்னமோ பெருசா இருக்க இதுவரைக்கும் மாட்டேங்குது. எந்த கட்சி வந்து பூத் ஏஜென்ட் மாநாடு போட்டிருக்காங்க? ம். தமிழக வெற்றிக் கழகம் போடும் அத. எங்களோட பலத்த இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள், நாங்க தான் வந்து பலமா இருக்கோம். பூத் லெவல்ல நாங்க தான் பலமா இருக்கோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள விட, நாங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்ன்னு நாங்க அந்த மாநாட்டுல நிரூபிப்போம். அப்டின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களே! மேடம், ம். சாதாரணமாவே அதிமுக வந்து தமிழ்நாடு முழுக்க பூத் லெவல் மாநாடுகளை நடத்தி முடிச்சிருச்சு. ஓகே. வர தேர்தலுக்காக பூத் கமிட்டி மாநாடுகளை வந்து அதிமுக நடத்தி முடிச்சிருச்சு. ம். திமுக ஆல்ரெடி அவங்க இந்த பெண் அமைப்பு மூலமா ம். பூத் கமிட்டிகளோட அவங்க இன்டராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ம். பூத்துகளோட இன்டராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு ம். இருக்காங்க. ஸோ இவங்க பூத்து லெவல்ல என்ன ஆகுறது? இவங்க இன்னும் போடவே இல்லையே, ஆர்கனைஸ் ம். பண்ணவே இல்லையே. ம். ரைட்டுங்களா? ம். ஒரு ஒரு பையன் வந்து கல்யாணம் ஆகணும்னா அவனுக்கு ஒரு 21 வயசு ஆகணும். ஏதோ படிச்சிருக்கணும், டிகிரி இருக்கணும், வேலை இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ம். வரக்கூடிய பொண்ணை வந்து கண் கலங்காம பாதுகாக்கணும். இவ்வளோ தகுதி இருந்தால் தான் ம். அந்த பையன் திருமணத்துக்கு தகுதியாக முடியும். ம். அப்படி இருக்கும்போது பெண்களும் அப்படிதான் வயசுக்கு ம். வந்திருக்கணும், அவங்களுக்கு வயசாகணும், அவங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய தகுதிக்குரிய எல்லா அம்சங்களும் அவங்களுக்கு இருந்தால் தான் இல்லற வாழ்க்கையில் ம். ஈடுபடும். இந்த மாதிரி இது அரசியல்ல பூத் கமிட்டின்றது கிட்டத்தட்ட பேசிக்கு. ம். பேண்ட் போடுறது, சட்டை போடுறது, நல்லா ட்ரெஸ் பண்றது மாதிரி. அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கான சட்டையே இல்லாம, சின்னம்ன்ற முகம் இல்லாம, இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க என்ன பொதுக்குழு போட்டு என்ன வந்துட போகுது அதுல? ம். ஒண்ணும் வராது. இன்னைக்கு இது சோசியல் மீடியா உலகம். ம். நாம் தமிழர் எப்படி கடைசி நேரத்துல மைக்க கொண்டு போய் ரீச் பண்ணாங்களோ, அந்த மாரி தாவேக்காவும் சோசியல் மீடியால பலமா இருக்காங்க இப்போதைக்கு. ம். அப்படிங்கும்போது அவங்களும் ரீச் பண்ணிட போறாங்க. சோசியல் மீடியா உலகம் ரைட்டு மேடம். ம். நான் சொல்றேன், சோசியல் மீடியால உட்கார்ந்து தான் சொல்றேன். ம். சோசியல் மீடியாவே உலகம் கிடையாது. ம். ரைட்டா? கண்டிப்பா. நீங்க வந்து யூத்த ரீச் பண்ண முடியும். ஓரளவுக்கு வசதியானவங்கள ரீச் பண்ண முடியும். ம். செல்ஃபோன் யூசர்ஸ வந்து ரீச் பண்ண ரீச் முடியும். பண்ண முடியும். செல்ஃபோன் யூசர்ஸும் வந்து நீங்க வந்து சோசியல் மீடியாக்குள்ள வர ஆட்களா இருந்தா தான் ம். அவங்கள வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். சோசியல் மீடியாக்குள்ள பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்குள்ள வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால இருக்கவங்கலாம் எலெக்ஷன்ல நின்னா அவங்க தானே ஜெயிக்கணும். யாராவது ஒருத்தர் சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி எலெக்ஷன்ல நின்னு, தேர்தல்ல நின்னு அவங்க ஜெயிச்சிருக்காங்களா? ஒருத்தர சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தார் ஒருத்தர் கர்நாடகால. அவர் தேர்தல்ல நின்னு 950 வாக்கு தான் வாங்கினார். ரைட்டுங்களா? சோசியல் மீடியான்றது கருத்துக்கள உருவாக்குறது. இப்போ டிவி மீடியா, சோசியல் மீடியா, ஆன்லைன் மீடியாஸ் எல்லாமே கருத்துக்கள உருவாக்குறது ஒரு செக்ஷன்ல உருவாக்கும். ஓகே. அந்த செக்ஷன் வந்து கீழ அதோட ஜூஸ கொண்டு போகும். ம். ரைட்டுங்களா? அவ்வளவுதான். ம். இதுதான். இன்னைக்கும் பெரும்பான்மையான ஃபோன்கள், ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லாம இருக்கக்கூடிய ஃபோன்கள வச்சுட்டு இருக்கவங்க ஏராளமான ஏழைகள் இருக்காங்க. ஓகே. சிங்கிள் ஃபோன்ஸ். பெண்கள் வந்து திமுகவ இந்த முறை தோற்கடிப்பாங்க. அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அ அவ்வளவு அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு பேர் வந்து திமுகக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்களா? சான்ஸே இல்ல. பொய் ம். சொல்றாரு ம். விஜய். தமிழக சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, வீட்ல தனியா இருக்க முடியல. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. அந்த பெண்கள் தான் உங்கள தோற்கடிக்க போறாங்கன்னு அவ்ளோ இதுவா பேசியிருக்காரு. அப்ப பெண்கள் கோவத்திற்கு ஆளாயிருக்கா அந்த அளவுக்கு திமுக? கிடையவே கிடையாது. ம். வேறஸ் வந்து இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் டெஸ்டிங்ல விக்கிரவாண்டி ஆகட்டும், ஈரோடு கிழக்கு ஆகட்டும், பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், ம்.
எல்லாம் வந்து பெண்கள் வந்து அபரிமிதமா வாக்களிச்சிருக்காங்க. பெண்களுக்கான திட்டங்கள் வந்து நிறைய, அதுவும் மாணவிகளுக்கு, கர்ப்பிணி ம். பெண்களுக்கு, பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு, மாதம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ம். உரிமை தொகையிலிருந்து எல்லாத்தையும் கடந்த சட்டமன்றத்துல கூட உதயநிதி வந்து இனிமேல் பட்டு அப்ளை பண்ணாதவங்க கூட உரிமை தொகைக்கு ம். அப்ளை பண்ணலாம் ம். அப்படின்னு அந்த உதவிகள் என்பது தொடருது. தமிழ்நாட்டை பார்த்துட்டு தான் டெல்லியில வந்து இங்க ரூ. 1000 குடுக்குறான்னா, அங்க ரூ. 2500 குடுக்குறாங்க. கர்நாடகா. ம். தமிழ்நாட்டை பார்த்து கர்நாடகா. பேருந்துகள்ல வந்து பெண்களுக்கான இலவசம்ன்றது. அதுவும் அங்க ஆதார் கார்டு வச்சுட்டு தான் ஏறணும். இங்க அந்த ஆதார் கார்டு பிரச்சனைலாம் கிடையாது. ம். நீங்க யாரா பெண்ணா இருந்தா போதும். கணவன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போறதுன்னா கூட பஸ்ல ஏறி போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கான சூழ்நிலைமை தான் இருக்கு. பெண்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கிடையாது. சட்டம் ம். ஒழுங்கு ஒரு இஷ்யூ தான். ம். நான் அத மறுக்கல. சட்டம் ஒழுங்குல சில பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் உண்மை. ஆனா, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற டிஜிபிய மாத்துனா போதாதா? சட்டம் ஒழுங்கு ஆட்டோமேட்டிக்கா மேனேஜ் ஆயிடும். ம். அது மாரி தான் இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. மத்தபடி பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுல இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைய. குற்றச்சாட்டுகள். நான் இது வந்து கரெக்ட்டா கேரளாவ தான் உதாரணம் சொல்லுவேன். அதாவது கேரளால வந்து நெறைய டிசீஸ கண்டுபிடிப்பாங்க. ம். ஏகப்பட்ட டிசீஸ் பார்த்தீங்கன்னா, கேரளால தான் உருவாகும். முதல்ல அங்க வரும். முதல்ல அங்க தான் வரும். ம். மத்ததுல ஏன்னா, கேரளாவுடைய ஹெல்த் ஒர்க்கர் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங். ஓகே. அவங்க வந்து ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட அத பயங்கரமா பூதாகரமா கொண்டு போவாங்க. ம். அந்த அளவுக்கு இங்க இங்க கிடையாது. இங்க ஓகே. வந்து அந்த மாரி ஜுரம் வந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 கஷாயம் சாப்பிட்டுட்டு, இல்ல 2 மெட்டாசின் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அங்க அப்படி இல்ல. ஓவர் அவேர்னஸ். அந்த மாரி இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போதைக்கு ஹெவி அவேர்னஸ் வந்து ஹெவி. குற்றங்களும் அதிகம் தான். ம். அத ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் அதிகம் தான். ஓகே. ஸோ அந்த விஷயங்கள கரெக்ட்டா கவர்ன்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணணும். அதுல வந்து சில தயக்கங்கள் இருக்கு. ம். சில முடக்கங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து களையணும். அத களைஞ்சிருவாங்க. மத்தபடி பெண்களுக்கு எதிரான விஷயங்களே இல்ல. வேறஸ் வந்து விஜய் சொல்றது தப்பு. ஓகே. பெண்கள் வந்து அதிக அளவுல திமுகவுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஊழல் ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஆ பெண்கள் படித்த பெண்கள தாண்டி வீட்ல இருக்கக்கூடிய அம்மா, பாட்டி அவங்கலாம் வந்து இத எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ தெரியாது. ஆனா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கும்போது அவங்க வந்து அச்சத்தோடயே வாழக்கூடியவங்க. வேலைக்கு அனுப்பிட்டு, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு. அப்ப அந்த விஷயம் வந்து இவங்கள வந்து கண்டிப்பா பாதிச்சிருக்கும். ஆ அப்ப இதுல வந்துட்டு நாங்க உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? அவங்கள சமாளிச்சிட முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சொந்த அனுபவங்கள வச்சு தான் டிராவல் பண்ண ம். முடியும். இப்போ நான் போறேன், என் தங்கச்சி நீன்னு ம். வச்சுக்கயேன். ம். என் தங்கச்சி வந்து பத்திரமா போறா, பத்திரமா ம். வரா. அப்போன்னா அந்த இடம் பத்திரமா இருக்கு. ம். போற இடமும் பத்திரமா இருக்கு. போற வரது. வழியும் பத்திரமா இருக்கு. ம். என் தங்கச்சி போயிட்டு பத்திரமா வரா. அவ்வளோதான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ம். இதுல நீங்க பெண்கள் பாதுகாப்புல வந்து ஆண்களோட உணர்வும் இருக்கு. ம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அவ தங்கையா இருப்பா, ம். மனைவியா இருப்பா, அம்மாவா இருப்பா, அந்த மாரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலையில 7 பேர வந்து செயின் ஸ்நாட்ச் ஆமாமா. பண்றாங்க. 1 ஹவர்ல நடந்திருக்கு. 1 ஹவர்ல செயின் ஸ்நாட்ச் பண்றாங்க. புதுசா இருக்கு இந்த புதுசா விஷயம்லாம். இருக்கு. 7 தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு பெண்கள் வந்து அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் 65 வயசு ஆமா. பெண்களு, 25 வயசு பெண்கள் 7 ஸ்நாட்சிங். ஆனா, அத 3 ஹவர்ல புடிக்கிறாங்கல்ல. ஃப்ளைட்ல ஏறி புடிக்கிறாங்க. ம். ஈரானிய கொள்ளையர்கள் மகாராஷ்டிராலருந்து வந்து இங்க அந்த வேலைய செய்றானுங்க. ம். பைக்கோட வந்து செய்றானுங்க. அதுல ஒருத்தன் கர்நாடக மாநிலத்த சேர்ந்தவன், பீகார் மாவட்டத்த சேர்ந்தவன். அவன வந்து போலீஸ் வந்து சென்னை கமிஷனர் அருண் வந்து ம். 3 ஹவர்ல புடிக்கிறாங்க. அவன் ட்ரெஸ்ஸ மாத்துறான். ஆனா ஷூவ மாத்தல. எல்லாத்தையும் மாத்துறான். ஆனா அவன் கொண்டைய மாத்தல. மாட்டிக்கிறான். பாடி சோடா மாரி. ம். மாட்டி புடிக்கிறாங்க. ஸோ எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான விஷயங்கள்லயும் தீர்வு என்பது குற்றவாளிகள் பிடிபடுவதும், அதுல ஒருத்தன வந்து சுட்டு பிடிச்சு. என்கவுண்டரே பண்ணிர்றாங்க. ம். ஒருத்தன என்கவுண்டரே பண்றாங்க. ஸோ இன்னொரு தடவ அந்த ஈரானிய கொள்ளைக்காரர்கள் வந்து இங்க வந்து, இந்த மாதிரி ஒரு ஆப்பரேஷன 1 ஹவர்ல ம். 7 செயின் ஆமா. ஸ்நாட்சிங்க பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இம்மீடியட்டா போலீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு சேஃப்.
அதுக்கான விஷயங்கள் என்பது நடக்குது. ஓகே. ஆ இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. சி வோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து முதல்வர் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கும்போது, முதல் இடத்துல 27% முதலமைச்சர் ஸ்டாலின். 2வது இடம் தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியத்த குடுத்திருக்கும். எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. கிட்டத்தட்ட 23% வாக்குகள பெற்றிருக்காரு. அவர 3வது இடத்துக்கு தள்ளிட்டு 2வது இடத்திற்கு விஜய் அவர்கள் 18% வாக்கோட வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் முதல்வர் அப்படிங்கிற கேள்வியா இருந்தாலும், 18% அப்படிங்கும்போது வெற்றி பெற்ற கட்சிக்கு அதாவது அதிக வச்சிருக்கக்கூடிய அடுத்த 2வது இடங்கும்போது எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தோட தானே அவங்க வருவாங்க. அப்ப அதிமுகவ பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பா இது? இத எப்படி பார்க்குறது? சி ஓட்டர் வந்து கருத்து கணிப்பா நான் கருத்து கணிப்பாவே எடுக்க மாட்டேன். பாஜக 400 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னது தான் சி ஓட்டர். ஓ! பாஜக 400 சீட்டு ஜெயிக்கும். பாஜக மிருக மெஜாரிட்டியில வரும்னு சொன்னாங்க. 24 எலக்ஷன்ல. 24ல. ஓகே. பாஜக மெஜாரிட்டிக்கு நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் எதார்த்தம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க அப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா அதுல பிரசாந்த் கிஷோரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஓகே. பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸ். ம். அதனால பிரசாந்த் கிஷோரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். சி ஓட்டரோட ஓனர் கிட்ட பிரசாந்த் சொல்லியிருக்கலாம், ஏப்பா கொஞ்சம் போட்டு விடுப்பா ம். அப்படின்லாம். அவர் இங்க ஒரு பேட்டியில கூட இதே விஷயத்த சொல்லி 20% பெறுவார் சதவீதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருக்கின்றாரு. அதே சி ஓட்டர் வந்து 18% 2 குறைச்சிக்கிறாரு. ஆமா. அப்படியே சொன்னா பிரசாந்த் சொன்ன மாதிரி ஆயிடும்ல. அதனால 2 குறைச்சிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் எதிர்க்கட்சி என்பது அதிமுக தான். ம். அதனால தான் இவங்க பாஜகவால ஸ்ட்ரெயிட்டா ரூல் பண்ண முடியல. ம். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வந்து தன்னுடைய ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போயிட்டே இருக்காரு. கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை அப்படின்றவருடைய ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கு காரணம் அதிமுகன்றது தனி என்டைல்ட்டி. ம். ஒண்ணுமே இல்லை சார். இவங்க பேண்ட் செட்டு கூட போடல, முகம் இல்லை. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நியமனத்துக்கும் ஒன்றிய செயலாளர் நியமனத்துக்கும் கட்டிங் வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 2.5 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. 2.5 கோடி. விஜய் கட்சியில ஒரு எம்எல்ஏ சீட்டோட விலை 2.5 கோடி. 2 கோடி கட்சிக்கு 50 லட்சம் வந்து அண்ணன் புசி ஆனந்துக்கு அவரே முதலமைச்சர்னு போஸ்டர் வேற அடிக்கிறாங்க. இந்த கட்சி வந்து 18% வந்துருமா? என்ன சார் இது? பிறந்த உடனே ஒரு குழந்தை பேசவே இல்லையா? பேசாம அந்த அம்மா வந்து என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருந்துட்டு, அது ஏதோ தேவையில்லாத புள்ளைய பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த புள்ள பேசிச்சான், அம்மா நீ எப்ப தாலியா இருப்பேன்னு. அந்த மாதிரி கட்சியும் ஆரம்பிக்கல, ஒன்னும் ஆரம்பிக்கல. விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் வீரியமாகுது. அவருடைய முன்னாடி இருந்த பேச்சுக்கும், இப்போ பேசிய பேச்சுக்கும் வந்து வித்தியாசம் நல்லா தெரியுது. அவர் வந்து வராரு, அரசியல் களத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்லாம் சொல்றாங்க. பிரச்சாரம் போறாரு 234 தொகுதிக்கும். அப்ப அதெல்லாம் வந்து மக்கள சந்திக்கக்கூடிய திட்டங்கள் தானே? மேடம், கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சுல மேடம். ம். மொத்தம் அவர் பேசினது ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. சரி. அவ்வளவுதான். ம். இந்த பொதுக்குழுவோட சேர்த்து 1.5 மணி நேரம் தான் மேடம் பேசியிருக்காரு. ம். கலைஞர்லாம் எத்தனையோ மணிக்கணக்கில் இல்ல கலைஞர் அவர்கள் பேசும்போது பத்திரிக்கை இருந்துச்சு சார். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு சார். அந்த 1.5 மணி நேரம் எத்தனை மணி நேரமா வந்து பகிரப்பட்டிருக்கு, பார்க்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு பார்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிண்டல் பண்ணவும் பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மென்மே கோ ஐ கோ ஆன் ஃபார் எவர். இது வந்து யார் சொன்னதுன்னா பவன் கல்யாண் சொன்னது. இல்ல சார், டெனிசன் சொன்னது சார். டெனிசன் சொன்னது இல்ல சார். அவரு வில்லியம் பிளாங்கெட்னு மாத்தி வில்லியம் ஃபிளேக்னு சொன்னாரு விஜய் அவர்கள். தவறா சொன்னாரு. வில்லியம் ஃபிளேக்னு அவர் சொல்றாரு. ஆமா. ஆக்சுவலா இன்னொருத்தர் சொன்னது அது. இத முதல்ல வந்து மேடையில யூஸ் பண்ணி சொன்னது வந்து பவன் கல்யாண். ஓஹோ, ஓகே. பவன் கல்யாண் வந்து தெலுங்கு மொழியில எடுத்த படத்தை அப்படியே டப் பண்ணி தமிழ் மொழியில ஒளிபரப்புனவர் தான் விஜய். இதை எடுத்துட்டாங்க நம்ம ஆளுங்க. தெலுங்கு டப்பிங் அது. ஸோ நீங்க சோசியல் மீடியால வந்து 30 மணி நேரம் பாக்குறாங்க, 40 மணி, அது ரெவல்யூஷன் ஆன்னு நீங்க உங்களுடைய பார்வையே மாத்துங்க. இல்ல இந்த எலெக்ஷன்ல தான் தெரிய வரும்ன்ற நமக்கு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும். ஏற்கனவே சோசியல் மீடியா இருக்குங்க. சோசியல் மீடியா, விளம்பரம், டிவி எல்லாரும் உருவாக்குன ஒரு பிம்பம் தான் அண்ணா சாரே.
அந்த ஒரு பிம்பம் தான் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், ம். கிரண் பேடி இதெல்லாமே வந்து ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட உருவங்கள் தான். அதுல ஒரு உருவம் தான் நரேந்திர மோடி. மேல வந்தாரு, நின்னாரு, ரைட்டா? அதெல்லாமே பண்ணாரு. இன்னைக்கு என்னானாரு அதே நரேந்திர மோடி? மைனாரிட்டி ஆயிட்டாரு, ரைட்டா? யூபிலே ஜெயிக்க முடியல. ஸோ சோஷியல் மீடியா துருவரத்தியோட ஆம். துருவரத்தே. துருவரத்தியோட யூடியூப் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? துருவரத்தியோட யூடியூப் வந்து கேட்டிருந்தானா ஒருத்தன் கூட நரேந்திர மோடிக்கு பிஜேபிக்கு ஓட்டு ஓட்டு போட்டிருக்க போட்டிருக்க மாட்டான். மாட்டாங்க. ஆனா அதை மீறி பாஜக ஓட்டு வாங்குது இல்ல, மகாராஷ்டிரால ஓட்டு வாங்குது. இந்தியில தானே துருவரத்தி ஆமா. பேசுறாரு, துருவரத்தே. இந்தியில தானே ஆமா. பேசுறாரு. அதை மீறி ஓட்டு விழுதுல்ல, பிஜேபிக்கு ஓட்டு விழுதுல்ல. அப்போ சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க? ஒன்றும் கிடையாது. ம். அது வந்து ஒரு ஃபேக்டர். ஓகே. ஓகே, அது ஒரு முக்கியமான யங்ஸ்டர்ஸ கவரக்கூடிய ஒரு இடம். ஃபேக்டர். ம். ஒரு கார்ல இருக்க ம். ஹெட்லாம்ப் மாதிரி. ம். நைட்ல அது உதவும். பகல்ல கார் நல்லா இல்லைன்னா அந்த கார் எப்படி போகும்? வெறும் ஹெட்லாம்பை மட்டும் வச்சுக்கிட்டு அஜித் படத்துல இந்த மிரரை மாத்தினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி சொல்ல முடியுமா? இட் இஸ் அன் வெப்பன், ஓகே. இட் இஸ் அ யூஸ்ஃபுல் திங். நமக்கு வந்து இருட்டில் நம்ம தள்ளாடும் போது அந்த ஹெட்லாம்ப் வந்து யூஸ் ஆகும், பல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ம். பல விஷயங்களை நம்ம வந்து ஹெட்லாம்ப் வழியாக தான் பார்ப்போம். காரில் இருக்க பிரேக்கு, கிளச்சு, ஸ்டேரிங்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹெட்லாம்ப் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ம். அவ்வளோதான். அதுக்கு நீ ஹெட்லாம்ப் தான் காரா? அது கிடையாது இல்லையா? அப்போ ஓகே. சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுல தான் சரி. இருக்கும். இந்த பொதுக்குழு மேடையில அந்த மேடையில பேசுவதற்கு தாவேக்கால பலருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. ஆனா, ஈக்குவல் டஃப் குடுத்தது அப்டின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். ஆ விஜய் அவர்கள் பேசியத விட ஒரு படி மேல இருந்துச்சு அப்டிங்கிற விமர்சனங்களையும் பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்கள் வந்து ஆ விமர்சனங்களுக்கு பதில் குடுக்குற மாரி அவர் பேச்சு இருந்துச்சு. மத்தபடி திமுகவ பேசுவதாகட்டும், இல்ல ரொம்ப பலமா பேசினது அப்டின்னா, ஆதவ் அர்ஜுனா தான் அப்டிங்கிற ஒரு கருத்து இருக்கு. விகடன் மேடையிலருந்து இன்று வரைக்கும் விஜய் அவர்களுடைய மேடைய அபகரிச்சுக்கிறாரா ஆதவ் அர்ஜுனா? ஆமாங்க. காசு செலவு பண்றோம். ஒரு 2 வார்த்தை அதிகமா பேச மாட்டானா? ம். விஜய் அங்க காசு செலவு பண்றாரு கட்சிக்கு. ம். விஜய் இதுவரைக்கும் செலவு பண்ணது 50 கோடி தாங்க. அந்த மாநாட்டுக்கு மட்டும்தான். ம். பாக்கி எல்லா விஷயத்துக்கும் செலவு பண்றது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லைன்னா அந்த கட்சி இல்ல. ஊழலை எதிர்த்து போராடுறாருல, இவர் செலவு பண்ற காசு சுரண்டல் லாட்டரி பணம். ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய மாமனாரு உலகத்திலேயே மார்ட்டின் வித்த லாட்டரியிலேயே நல்ல லாட்டரி வந்து அடிச்சதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு தான். அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுதான் எங்கேயோ கிடந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேல வந்தது. அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஃபினான்ஸ் பண்றாருங்க. அவரு தாங்க செலவு பண்றாரு, கட்சியை பார்த்துக்கிறாரு. இது வந்து விஜய் கிட்ட இருக்கக்கூடிய காசுலாம் வந்து அவர் வந்து ஷூட்டிங்ல ஏசி ரூம்ல கேரவான்ல உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. சிவாஜி கணேசனுக்கு ஒரு தடவை கட்சி ஆரம்பிக்கும் போது வேஷ்டி பிஸ்னஸ் வந்து ம். வேஷ்டிக்காக பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தான், மிகப்பெரிய முதலாளி. கட்சிக்கு நிறைய வேஷ்டி தேவைப்படும்னு பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு சிவாஜி சொன்னாரா, தம்பி ஒரு 100 வேஷ்டி இருந்தா கொடுங்கன்னாராம். ஐயோ 100 வேஷ்டிக்கு பொள்ளாச்சியிலேருந்து அவ்வளோ பெரிய மில் ஓனரை இது கூட்டிட்டு வரணும்னு ஓடி போயிட்டாங்களா. அது மாதிரி இது உழைச்ச காசு. கமலஹாசனுக்கு என்ன பிரச்சனை? அது உழைச்ச காசு, ரைட்டா? இது வந்து சுரண்டுற காசு, ஏமாத்துற காசு, ஃப்ராடு காசு. விபச்சாரத்துக்கு அடுத்தபடியா மிக மோசமா பேசப்படக்கூடிய ஒரு தொழில் தான் சுரண்டல் லாட்டரி. ம். ஏழைகள் அடிக்கிற அந்த லாட்டரி காசு தாங்க அங்க செலவாகுது. அந்த லாட்டரியை வச்சு அவன் செலவு பண்ணிட்டு அவன் பேசாம என்ன பண்ணுவான்? திருமாவளவன் மேடையில கூட பாருங்க, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் பேசுவான். ம். காரணம் காசு. நேற்றைக்கு திருமாவளவன் அவர்களையே வந்து திமுக சின்னத்துல நின்னு போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு கட்சி? அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு அமைப்பு நிறுவனம் நடத்துறாரு. அ அவர் வந்து ஒரு தவறான தகவல சொல்றாரு. என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலுக்கே போகலையே அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள மட்டம் தட்டுற மாரி ஒரு பேச்ச ஏன் பேசுறாரு அந்த அது இடத்துல? திரும்ப பதில் சொல்லணும். ம். திருமாவும் அவர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. 2 மாநாடு திருமாக்கு அவர் தான் நடத்தி கொடுத்தாரு. இல்ல அப்படின்னு மறுத்திருக்காங்களே. அது சொல்லலாம். ம்.
காசை வந்து ஏற்பாடுகளை தான் அவர் பண்ணாரு. இது கட்சி காசு தான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்லலாம், சொல்லியிருக்காங்களே. அதெல்லாம் சொல்லலாம். ம். நிறைய பேர் சொல்லலாம். அந்த செலவு ஃபுல்லா 100-120 கோடி ரூபாம்மா. ம். அதெல்லாம் அந்த கட்சியெல்லாம் பேர் பண்ண முடியாது. ஒருத்தர் காசு செலவு பண்றதுன்னா, அவரு கட்சிக்காக தானே செலவு பண்றாரு. வாலண்டரா செலவு பண்றாரு. அந்த செலவுகள வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ம். ஒரு தொழிலதிபர் வந்து காசு குடுக்குறாருன்னா என்ன பண்ணுவாங்க? ம். ஆனா இவரு சுரண்டல் ஆற்றிய தொழிலதிபர். அதுதான் கேவலமான இல்ல காசு. ஏன் இந்த மேடையில திருமா அவர்கள ஏச வேண்டிய காரணம் அந்த என்ன? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து எப்படியாவது திருமாவ வந்து திமுக கூட்டணியிலேருந்து இது பண்ணணுன்றது. ம். திருமா வந்து விஜயோட பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயும் திருமாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது எடப்பாடி தனியா வராருன்னா, எடப்பாடியோட போயிடுப்பா அதான்ப்பா நல்லது அப்படின்னு. ம். எடப்பாடி பாஜகவோட வந்துட்டாருன்னா, நீ போனா வேஸ்ட் அப்படின்னா திருமாவளவனுடைய அட்வைஸ். இப்போ வந்து நிலவரம் அப்படி இருக்கிறதுனால, இவர் வந்து அதாவது அ அ குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே அப்படின்னுவாங்க. கோடாரி வந்து மரத்துல தான் உருவாகுது. ம். ஆனா அது வெட்டுறதும் மரத்தையே மரத்த தான் ஆமா. வெட்டும். அந்த அந்த கோடாரி காம்பு தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. நீங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டிய வந்து பக்கத்துல வச்சிருக்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு உங்களையும் இந்த சுரண்டல் லாட்டரி இப்படிதான் பேசும். இதுக்கு நாகரிகம்லாம் தெரியாது. ம். காசு குடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ம். சும்மா பண்ண காசு ம். குடுத்தா பண்ணேன். அவ்வளோதான். ஓகே. விகடன் மேடையில அ இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால வேங்கை வயல் சம்பவத்தால பாதிக்கப்பட்ட மக்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தியிருந்தாரு விஜய். அ அன்னைக்கு அவரு விசிகால தான் இருந்தார், ஆதவ் அர்ஜுனா. அந்த சம்பவம் நடக்கும்போது. ஆனா இன்னைக்கு பேசும்போது அத சொல்றாரு. "எங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள நீங்க என்ன பண்ணீங்க? மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் என்ன பண்ணீங்க நீங்க? எங்க தலைவர் வந்து வேங்கை வயல் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்கள கூட்டிட்டு வந்து மேடை ஏற்றி அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணாரு, ஆறுதல் சொன்னாரு. நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கேட்கும்போது அன்னைக்கு அவரு விசிகால தான் இருந்தாரு. இவரோட பேச்சுக்கள எப்படி எடுத்துப்பது? இவருடைய திட்டம் தான் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ட பேசுறாரு, தோழர்கள் அப்படின்னு அழைப்பு குடுக்குற மாரியே ஒரு பேச்சு. அவங்கள எல்லாரையும் உடைக்க பார்க்குறாரு. ம். அவங்க திருப்பி நான் கேட்கிறேன். அவங்க சார்புல நான் கேட்கிறேன். இப்ப அவங்க வேங்கை வயல்ன்றது மலம் கலந்த ஒரு விஷயம், அவமானம், அது ஒரு இஷ்யூ. ம். அதெல்லாம் நீ கூப்பிட்டு வந்து பேசுற. ஆனா உன்ன மாரி, உன் மாமனார மாரி, இந்திய நாட்டோட பொருளாதாரத்தையே சீர்குலைக்கிற மாரி, திருட்டுத்தனமா ஏழை தொழிலாளிகளுடைய வயித்துல அடிச்சு, அவங்கள பலர தற்கொலைக்கு தூண்டுற சுரண்டல் லாட்டரிய வந்து மார்க்சிஸ்டுகள் பண்ணலையே! திருமாவளவன் பண்ணலையே! அந்த கேவலமான தொழில, அந்த பாவத்தின் கறைய, கேவலத்த சுமக்கிறல்ல நீ. அதுக்கு என்ன பதில் உன்கிட்ட? நான் அவங்களுடைய தொழில் எதுலயுமே இல்ல. நான் எந்த பிசினஸ்லயும் இல்ல அப்படிங்கிறது தானே அவருடைய பதிலா அ இருக்கு. மார்ட்டின் பொண்ணுக்கும் அவருக்கும் ரத்த சம்பந்தமே இல்லையா? இல்ல அவருடைய அவங்க ஒரு அறிக்கை குடுத்திருந்தாங்க சமீபத்தில. நீங்க அதுவும் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து வீட்ல வந்து எங்களுடைய தொழில், பிசினஸ் பத்தி எத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். அவருடைய அரசியல் செயல்பாடுகள் அதெல்லாம் அவர் தனிப்பட்டது. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி. குடுத்திருந்தாங்க. அவரு வந்து மா மார்ட்டின் வீட்ல அமலாக்கத்துறை ரெய்டு வரும்பொழுது, இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லன்னா விட்டு போனாங்க. இவர் வீட்ல இருந்து தான் ரெய்டு வந்தது. உனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல. ரத்த சம்பந்தம் இல்ல. எது சம்பந்தமும் இல்ல. உனக்கும் அவருக்கும் தொழிலுக்கும் இது இல்லையா? இவர் ஆரம்பிச்ச பல கம்பெனிகளுடைய ஆரம்ப கட்ட முதலீடு வந்து ஒரு பேங்க் ஆரம்பிச்சாரு. ம். சின்ன சின்ன சுய உதவி குழுக்களுக்கு உதவி செய்ற ஒரு பேங்க் ஆரம்பிச்சாரு. அதுல 150 கோடியோ, 200 கோடியோ மார்ட்டின் போட்ட காசு தான். அதுக்கு தான் அவர் இப்ப எம்டி. ரைட்டா? இவர் ஆரம்பிச்ச எந்த தொழிலும் இல்ல. நீ வந்து பொறக்கும்போதே மிகப்பெரிய டாடா பிர்லாவுடைய மகனாவா பொறந்த? சாதாரண குடும்பத்துல தாயும், தகப்பனும் இல்லாத ஒரு நிலையில ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு நிலையிலேருந்து வளர்ந்த. அத நம்ம கேவலமா ம். சொல்லல. ஆனா அதானே உன்னால? அதுக்கும் உனக்கு மார்ட்டினுக்கும் சம்மந்தம் இல்லையா? மார்ட்டின் அதான் நான் சொன்னேன். மார்ட்டின் லாட்டரியில பெஸ்ட் லாட்டரியே இவரு தான் அடிச்சுக்கிட்டாரு. அவரோட மகள. ரைட்டா? அந்த காதல் வாழ்க. காதல் ம். நம்ம புனிதமானது. ம். அவங்க உறவையும் நம்ம ம். கொச்சப்படுத்தல. ஆனா, ம். நீ இதெல்லாம் செஞ்சுட்டு, ம். இவ்ளோ கேவலத்தையும் செஞ்சுட்டு, நீ வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆளு சமூகத்துல. ம். அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா வந்து உன்ன வந்து
2 பேரையும் மார்ட்டினை உட்பட மார்ட்டின், கே.எஸ். சேகர் 2 பேரையும் தூக்கி போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த காலத்திலே ₹1,00,00,000 லஞ்சமா குடுத்தாங்க இவங்க. திருட்டு லாட்டரி. அத வந்து ஒழிச்சாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா மேல அந்த விஷயத்துல பெரிய நல்ல ஒப்பீனியன் எனக்கெல்லாம் இருக்கு. லாட்டரிய ஒழிச்சதுல. நீ வந்தீன்னா திரும்பி லாட்டரிய கொண்டு வருவல்ல. ஜெயலலிதா அம்மாக்கு ஒரு புகழாரம் சூடியிருக்காரு அந்த மேடையில. அவங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பத்தி பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. அவர் ஆதவ் பேசுவாருமா. அவர் ஓனரு. ஓனர் ஆஃப் த காரு. விஜய் வந்து வாடகைக்கு ஏறிட்டு வரக்கூடிய கெஸ்ட். ரைட்டா? அவர் வந்து ஓனர் கம் டிரைவரு. அவர் பேசுவார். செலவு பண்றாரு, பேசுவார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. தமிழக வெற்றி கழகம் நீங்க சொன்ன மாரி ஆரம்பிச்சு 1 வருடம் தான் நிறைவு பெற்றிருக்கு. அதுக்குள்ள அதிலேயே பல்வேறு குழப்பங்கள், குற்றச்சாட்டுகள் அவங்க கட்சியினரே வெளியில வந்து வைக்கிறாங்க. விழுப்புரம் சேர்ந்த ஒரு நபர் வந்து நிர்வாகி, நான் 13 வருஷமா வந்து உழைக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட அவர் ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு. அது மாரி பல இடங்கள்ல வந்து பொறுப்புக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்க. தலைமைன்னா தளபதியா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னா, அப்ப தலைமை யாரு? தலைமை கேக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. பொதுக்குழுவுல பேசாட்டா கூட, விஜய் அவர்கள் இது தொடர்பாலாம் ஒரு முடிவு எடுப்பாரா? கட்சிக்குள்ளேயே இவ்ளோ பிரச்சனை இருக்கே! அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு விடை குடுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவதுமா புசி ஆனந்த சிஎம்னு போஸ்ட் போடுறாங்கன்னா சும்மா ஈசிஆர் சரவணன் பேர்ல ஈசிஆர் சார் சும்மா போடல. அங்க வந்து சிபின்னு ஒரு பையன் வந்து செத்து போறான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல. ஏற்கனவே பாண்டிச்சேரியில ஒரு பையன் செத்து போறான். 2 பேர் வந்து இறந்து போறாங்க. இந்த சிபி தான் வந்து பலரிடம் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்குறேன்னு 2.5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கேன். அந்த காசெல்லாம் இப்போ புசி ஆனந்த் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கவே இல்லை. ஊழல், கரப்ஷனு, கொள்ளை இதெல்லாம் வந்து உங்க கட்சிக்குள்ள ஆரம்பிக்கவே இல்லை. அதாவது இப்போ ஒரு ஊடகவியலாளர் சொல்லுவாங்க, எப்பவுமே அவர் அட்டாக் பண்றாங்கன்னு. ஏங்க அவர் ஸ்ட்ரெயிட்டா பைக்கை ஓட்ட மாட்டாருங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவார், பைக்கை இப்படி வச்சுக்கிட்டு தான் இப்படி போனார்னு ஆக்சிடென்ட் ஆகும்னு ஆகும்னு. அந்த மாதிரி இவர் வந்து ஆரம்பமே சரியில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல். இவர் முதல்ல கட்சியை ஆர்கனைஸ் பண்ணோம். எம்ஜிஆர் கட்சியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப பிரில்லியண்டா பண்ணார். ஏன்னா ஆப்போனண்ட் வந்து கருணாநிதி. அதனால வந்து அவரு ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. ரொம்ப பிரில்லியண்டா அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்தார். அது மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஆர்கனைசேஷன் வரணும். விஜய் மட்டும் இல்லைங்க, மாவட்டத்தில் இருக்கிறவங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதுவே இல்லை. அப்படின்னா இது எங்க சரியா வரும்? சும்மானா வேணா போட்டுக்கலாம். ஓட்டரை விட்டு 35% ஸ்டாலினே வேஸ்ட்டு, இவர் தான் ஃபர்ஸ்ட்ன்னு போட்டுக்கலாம். நீங்க அந்த மாதிரி கிமிக்லாம் நிறைய பண்ணலாம். பண்ணிக்கலாம். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தாமோதரன் பிரகாஷ் சார் இணைந்திருந்தார். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.